பிரியமானவர்களே, அவர் மரித்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தெய்வம் உயிர்த்தார். இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கும் அவர் இருப்பார். அந்த நல்ல தெய்வத்தை, நம்மோடு உயிர் வாழுகிற தெய்வத்தை சேர்ந்து மகிழ்வோடு இந்த பாடலை பாடி அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கைதட்டி. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சீடரோடு நடந்து சென்றார். இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் விட்டு
கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவரோடும் இன்றைய நற்செய்தியின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நாம் ஆன்மாவை பற்றி அறிந்த கதைகள் அல்லது சில நேரங்கள்ல இறந்து போனவர்களை பற்றி நமக்கு சொல்லப்படுகின்ற கதைகளை கேட்டோம்னா ஒன்னு பழிவாங்கிற கதையா இருக்கும், அல்லது விரட்டி விரட்டி கொள்ளுகின்ற கதையாக இருக்கும். நிறைய சினிமா படங்கள் இதற்கு சான்றாக சொல்லிட்டு போகலாம். படங்கள் அனைத்திலும் பார்க்கக்கூடிய கதைகள் எல்லாமே எனக்கு செய்த தீமைக்கு நான் கட்டாயமாக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பேய்களும் எல்லா ஆன்மாக்களும், அந்த கதைகளில் காட்டப்படுகின்ற திரைப்படங்களில் காட்டப்படுகின்ற எல்லா ஆன்மாக்களும் விரட்டி விரட்டி எப்படியாவது கொலை செய்தே ஆக வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று அலைந்து திரிவதை, இதைத்தான் நமக்கு அதிகமாக சொல்லி இருக்கிறாங்க. நாம் அதிகமாகவும் கேட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இப்படியெல்லாம் செய்யலைங்க. விரட்டி விரட்டி தன்னை கொன்றவர்களை பழி வாங்கவில்லைங்க. தன் மீது எச்சில் துப்பியவர்களை, தன்னை கேவலப்படுத்தியவர்களை, தன்னை சாட்டையால் அடித்தவர்களை, தன்னை விட்டு விட்டு மறுதளித்து ஓடிய தன் சீடர்களை, தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசை, தன்னை வெறுத்த ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேடி தேடி விரட்டி விரட்டி அவர்களை கொலை செய்யலங்க. மாறாக தேடி தேடி அவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார். தேடி தேடி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். தேடி தேடி அவர்களுடைய ஐயத்தை நீக்கி, அவருடைய குழப்பத்தை நீக்கி, அவர்களுடைய அந்த அச்சம் பயம் எல்லாம் நீங்கும்படியாக தன்னுடைய அருள் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் நம்ம பார்க்கிறோம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி முதலில் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு தன்னுடைய அமைதியை மட்டும் கொடுக்காமல் அவர்களுக்கு இறை வார்த்தையை விளக்கி சாட்சிகளாய் வாழ அழைப்பு விடுக்கிறார். உயிர்ப்பினையும் இறந்த பிற்பாடு உயிர் உள்ளது என்பதையும் அவர்களுக்கு விளக்குகிறார். பழி வாங்குவது பகைவர்களின் அழகையின் இயல்பு. பகைவருக்கும் அன்பு கூர்ந்து அமைதியை வழங்குவதுதான் நமக்காக பலியான ஆண்டவருடைய இயல்பு. உதறி சென்ற சீடர்கள், உதவாத சீடர்கள் உயிரையும் கொடுப்பேன் என்று உறுதி கூறிவிட்டு யார் என்று தெரியாது என மறுதளித்த போதும் அன்பு செய்ய மட்டும் மறுக்கவில்லை நம் ஆண்டவர். எந்த நிலையில் நாம் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும், என்ன பாவம் நாம் அவருக்கு செய்திருந்தாலும், அன்பிற்குரியவர்களே, அமைதியை கொடுக்க ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அமைதியை பெற்றுக்கொள்ள தயாரா? நிறைய நேரங்கள்ல நாம் அமைதியை கொடுப்பதற்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அமைதியை கொடுப்பதற்கு பதிலாக சில நேரங்கள்ல கஷ்டத்தையும் கவலையையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடமிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாமும் அந்த அமைதியை கொடுக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இல்லாத ஒன்றை நாம் பிறருக்கு கொடுக்க முடியாது. நானும் நீங்களும் அமைதியாக இருக்கவில்லை என்றால், ஆண்டவருடைய அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கவில்லை என்றால் அதை நாம் பிறருக்கும் கொடுக்க முடியாது. நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் அமைதியோடு வாழ முடியாது. அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொடுக்கிறார். அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுகின்ற நாமும் பிறருக்கு அமைதியை கொடுக்கும்படியாக வாழ அருள் வேண்டுவோம். ஜெபிப்போம்.
அன்பு இறைவா, கவலைகளினாலும் பாவத்தினாலும் சண்டை சச்சரவுகளினாலும் மன்னிக்க முடியாத அந்த எண்ணத்தினாலும் ஆண்டவரே பல நேரங்களில் நான் என்னுடைய வீட்டிற்குள்ளாக அமைதியை இழந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சமூகத்திற்குள்ளாக அமைதியை இழந்து கொண்டிருக்கின்றேன். இறைவா, இந்த நாளிலே நீர்தாமே என்னுடைய வீட்டிற்குள்ளாக வந்து எவ்வாறு அந்த சீடர்களுக்கு அமைதியை கொடுத்தீரோ அதே போல என்னுடைய குடும்பத்திலே அமைதியை நிறைவாக பொழிந்துடன்படியாய் உம்மை வேண்டுகின்றேன். மரியே வாழ்க தொலைக்காட்சி இணையர்களே, உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து முழுமையான அமைதியை கொடுக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவான அமைதியை தந்திருவாராக. ஆமென். லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரம் பிறகு எடுத்து வாசிங்க. 11 இருந்து ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். இளைய குமாரன் அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு மேன்மை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. உயர்வு இருந்துச்சா? அவன் யாருங்க? அவன் சொந்த கிராமத்தில் அவன் ஒருவேளை தாறுமாறா இருந்தவனா கூட இருந்தா கூட ஐயா ஐயா வர்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா. ஏன்? ஊர் பெரியவரியா, செல்வந்தருடைய மகன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா மேன்மையும் உயர்வும் இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்பா விட்டு பாவத்தை நோக்கி போயிட்டான், குடிகாரனா மாறிட்டான், விபச்சாரிகளோடு இணைந்தான், தாறுமாறா வாழ்ந்தான். முடிவென்ன சொல்லுங்க? முடிவென்ன? பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். சொல்லுங்க, பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். பால்பட்டுன்னா என்னது? நாசமா போவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு ஒருத்தர் இணைஞ்சிட்டா என்ன செய்வான்? பால்பட்டு தான் அவன் வாழ்க்கை பாலைவனமா போயிடும். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அல்லேலூயா. 2 கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து தந்தையிடத்திலே திரும்பி வந்தான். உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்பும் பாவியை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புகிற பாவியை குறித்து என்ன உண்டாகிறது? ஒரு மனிதன், நீ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாய் என்றால், உன் பாவ வழிகளை விடுவாய் என்றால், உன் தாறுமாறான வழிகளை விடுவாய் என்றால், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு உயர்வு? மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவனுக்கு உயர்வு. இவன் பன்றி கூட்டில் கிடக்கும் போது உயரல, பாவ வழியில் இருக்கும் பொழுது உயரல. மனம் வருந்தி என் தந்தையிடம் திரும்பி போவேன் என்று சொல்லி அவன் தந்தையிடம் திரும்பி வந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, அப்பா அவனை என்ன செய்தாரு? அரவணைத்தார், அழுக்குகளை மாற்றினார், கந்தல்களை மாற்றினார், அவனுக்கு நல்ல நன்மைத்தனத்தின் உச்சிதானமான காரியங்களை கொடுத்து அந்த வீட்டில் விருந்தையும் அவனுக்கு உயர்வையும் ஆண்டவர் கொடுக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல ஒரு பாவியான பெண் இருந்தாள். பாவத்தில் வாழ்ந்தவள், விபச்சாரத்தில் இருந்தவள். அவள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவளை கையங்களவுமா பிடித்தோம்னு தான் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இவளை என்ன பண்ணணும்? கல்லறிந்து, சொல்லுங்க, கல்லறிந்து. ஆனா அதே பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தா. அல்லேலூயா. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த தீமை எனக்கு வேண்டாம்னு இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரால், தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து ஓயாது முத்தமிட்டாள். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்னை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்தும் பேசப்படும். கை தட்டுங்க பாப்போம். சக்கேயுவை பாருங்கள், அவன் ஒரு அநீதியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா அந்த அநீதியா வாழ்ந்த மனிதன் இயேசுவை தேடினாரு, மேலே ஏறினாரு, அவர் வீட்டுக்கு வந்தாரு. இதெல்லாம் விட மேல என்ன இருக்குங்க? அவனை உலகம் பாவின்னு அழைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பி
எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவன் மனம் மாறிய பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று இவனும் ஆபிரகாமின் குமாரனே. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதலாவது எங்கே உயர்வு ஆரம்பிக்கிறது என்றால், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வை தருகிறார். ஆமென்.